என் அன்பு குழந்தையே, என் உயிர் மூச்சான பக்திமானே, இந்த பதிவை இந்த நொடியில் நீ பார்க்கிறாய் என்றால் அது உன் அதிர்ஷ்டம். சிவபெருமானே இந்த பதிவை உன் கண்களில் காண்பித்துள்ளார். இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உன் முழு நம்பிக்கையுடன் சிவபெருமானை நினைத்து எல்லாம் ஈசன் செயல் என்று கீழே பதிவிட்டு இதை கேட்கத் தொடங்கு. இத்தனை காலமாக நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் சிவலோகத்தை வந்து அடைந்தது. யாரும் எனக்கு இல்லையே, என் வேதனையை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று நீ தனிமையில் அமர்ந்து அழுத ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகிலேயே அமர்ந்து உன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டுதான் இருந்தேன். உன் நெஞ்சில் உறைந்திருக்கும் பாரமும் உன் தோள்களை அழுத்தும் சுமைகளும் சொல்ல முடியாத ரணங்களும் எனக்குத் தெரியும். பல நேரங்களில் விரக்தியின் விளிம்பிற்கே சென்று மீண்டிருக்கிறாய். ஆனாலும் என் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ நழுவ விடவே இல்லை. அந்த ஆழமான நம்பிக்கைக்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சோதனைகளுக்கான காலம் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது என் பிள்ளையே. கர்ம வினைகளின் கணக்குகள் முடிந்து எல்லாம் உனக்குச் சாதகமாக மாறிவிட்டன. ஆம், நாளை விடியும் பொழுது உன் வாழ்வில் ஒரு பொன்னான நாளாக, புது வசந்தமாக விடியப் போகிறது. பல வருடங்களாக நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த உன் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகும் ஒரு மாபெரும் நற்செய்தி நாளை உன்னை தேடி வரப்போகிறது. அந்த ஒற்றைச் செய்தி உன் வாழ்வில் இதுவரை இருந்த அனைத்து தடைகளையும் தடங்கல்களையும் சுக்குநூறாக உடைத்தேறியப் போகிறது. அந்த செய்தியை கேட்கும்போது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இதுதான் பரிசா என்று நீ ஆனந்தக் கண்ணீர் வடிப்பாய். ஆனால் என் அன்பே, ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அடைவதற்கும் அதனை தாங்கிக் கொள்வதற்கும் அதை ஏந்தும் பாத்திரம் மிகச் சுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? பெருமழை பொழியும் போது பாத்திரம் கவிழ்ந்து இருந்தால் ஒரு துளி நீரை கூட சேகரிக்க முடியாது. அதுபோலவே நாளை நான் உனக்கு அளிக்கப் போகும் அந்த மாபெரும் நற்செய்தியையும் வரத்தையும் உன் மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அந்த அருளை உன் வசப்படுத்திக் கொள்ளவும் நீ உன்னை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். உன் தடைகள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரித்து அந்த நல்வரத்தை உன்னிடம் சேர்க்க நான் திருவுளம் கொண்டு விட்டேன். அதற்காக நீ இன்று முதலே 5 மிக முக்கியமான விஷயங்களை, 5 தெய்வீகச் செயல்களை கடைப்பிடிக்க வேண்டும். இந்த 5 செயல்களையும் நீ முழு பக்தியோடும் எவ்வித சந்தேகமும் இல்லாத தூய்மையான மனதோடும் செய்தால் அண்ட சராசரத்தில் உள்ள எந்த சக்தியாலும் நாளை உனக்கு வரப்போகும் அந்த மாபெரும் நன்மையை தடுத்து நிறுத்த முடியாது. எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் நானே நேரில் வந்து உனக்கு அந்த வரத்தை அளிப்பேன். உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் பயம், கவலை, எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் அனைத்தையும் இப்போது தூக்கி எறிந்துவிடு. இனி நடப்பது அனைத்தும் என் விருப்பப்படியே உனக்கான நன்மையாகவே நடக்கும். நான் சொல்லப்போகும் இந்த வார்த்தைகளை வெறும் ஒளியாக கேட்காமல் உன் ஆத்மாவிற்குள் உள்வாங்கிக் கொள். அந்த மாபெரும் நற்செய்தியைப் பெற நீ கடைப்பிடிக்க வேண்டிய அந்த 5 மாபெரும் செயல்களில் முதல் அடியாக எடுத்து வைக்க வேண்டிய செயல் ஒன்று உள்ளது. அதுவே உன்னை காக்கும் கவசம். உன் செவிகளை மட்டுமல்ல, உன் ஆன்மாவையும் முழுமையாக திறந்து வைத்து நான் சொல்வதை கேள். நாளை வரும் அந்த நற்செய்தியை வரவேற்க நீ செய்ய வேண்டிய அந்த முதலாவது விஷயம், என் அன்பிற்குரியவனே, நாளை உன்னை வந்தடையப் போகும் அந்த மாபெரும் நற்செய்தியை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ செய்ய வேண்டிய அந்த முதலாவது விஷயம், உன் மனதைச் சுற்றியுள்ள கடந்த காலத்தின் கசப்பான சுமைகளை முழுமையாக இறக்கி வைப்பதுதான். இத்தனை காலமும் நீ சுமந்து வந்த வலிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள், உன் அன்பை பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிந்தவர்கள், உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள், உன் முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் என பலரின் முகங்கள் இப்போது உன் நினைவுக்கு வரலாம். அவர்கள் செய்த துரோகங்களும் அதனால் நீ அடைந்த அவமானங்களும் உன் நெஞ்சில் ஆறாத வடுக்களாக இன்றும் ரணமாகிக் கொண்டிருக்கின்றன. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே, பிறருக்கு நன்மையைத்தானே செய்தேன், இருந்தும் எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று பல இரவுகளில் நீ தனிமையில் மருகி கண்ணீர் விட்டுத் தவித்ததை நான் என் கையிலாயத்தில் இருந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன்.
அந்த தவிப்பும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் ஒரு சாதாரண மனிதனாக உனக்கு நியாயமானதே என்று தோன்றலாம். ஆனால் என் அருளைப் பெறப்போகும் என் குழந்தையே, அந்த ரணங்களை நீ இன்னும் உனக்குள்ளேயே சுமந்து கொண்டிருப்பது உன்னை நீயே தண்டித்துக் கொள்வதற்குச் சமமாகவும். நான் உனக்கு கொடுக்கப் போகும் புதிய அமுதத்தை நிரப்ப உன் மனமென்னும் பாத்திரம் முற்றிலும் வெறுமையாக இருக்க வேண்டும். பழைய கசப்புகளும் கோபங்களும் வஞ்சங்களும் பொறாமைகளும் நிறைந்திருக்கும் ஒரு பாத்திரத்தில் தூய்மையான பசும்ப பாலை ஊற்றினால் அது உடனே திரிந்து போய்விடுமல்லவா? அதுபோலத்தான் நாளை உன்னை தேடி வரப்போகும் அந்த பேரானந்தத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்று இந்த நொடியே உனக்கு தீங்கு செய்த அனைவரையும் மனதார மன்னித்துவிடு. அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை முழுமையாக என் காலடியில் சமர்ப்பித்து விடு. என் ஈசனாருக்குத் தெரியும், என் கர்ம வினைகளின் கணக்குகளை அவர் பார்த்துக் கொள்வார் என்ற முழுமையான சரணாகதியை எனக்கு வழங்கு. அவர்கள் செய்த துரோகங்களுக்கான கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்கான பலனை என் திரிசூலம் அவர்களுக்குச் சரியான நேரத்தில் வழங்கும். நீ அதைப் பற்றி கவலைப்பட்டு உன் பொன்னான நேரத்தையும் இனிமையான மன அமைதியையும் வீணாக்க வேண்டாம். உன்னை யாருமற்றவன் என்று ஒருபோதும் நினைக்காதே. அகிலத்தையே ஆளும் நானே உன் உற்ற துணையாக, உன் அரணாக, உன் நிழலாக நிற்கிறேன். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த இருண்ட அறையை திறந்து அங்கு தேங்கியிருக்கும் பழைய குப்பைகளை, வலிகளை, விரக்தியை என் நெற்றிக்கண் நெருப்பில் இன்றே பொசுக்கிவிடு. இன்று நீ உறங்கச் செல்வதற்கு முன் உன் கண்களை மூடி மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு, என் சிபெருமானிடம் என் அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்து விட்டேன், இனி நடப்பது அத்தனையும் அவர் சித்தம் என்று பலமுறை மனதாரக் கூறு. அப்படிச் சொல்லும்போதே உன் தோள்களில் இருந்து ஒரு பெரிய இருப்பு மலை சரிந்து விழுந்ததைப் போன்ற ஒரு மாபெரும் விடுதலையையும் லேசான உணர்வையும் நீ அடைவாய். அந்த தூய்மையான வெற்றிடத்தில்தான் நான் நாளை என் பேரருளை நிரப்பப் போகிறேன். இப்படி உன் மனதைச் சுத்தப்படுத்தி பழைய கசப்புகளை எரித்துவிட்ட பிறகு அந்த தூய்மையான மனதில் ஒரு தெய்வீக விதையை விதைக்க வேண்டும். மனம் சுத்தமாகிவிட்டது, ஆனால் அது மட்டும் போதாது. அந்த வெற்றிடத்தை மிகச் சரியான அதிர்வலைகளால் நிரப்ப வேண்டும். நாளை விடியும் அந்த மங்களகரமான பொழுதில் அந்த நற்செய்தி உன்னை தடையின்றி தேடி வரும் வழியை நீயே உருவாக்கிக் கொடுக்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. முதல் விஷயத்தை விட இந்த இரண்டாவது விஷயம் உன் ஒட்டுமொத்த தலைவிதியையும் உடனடியாக மாற்றி அமைக்கக்கூடிய அதீத சக்தி கொண்டது. உன் மூச்சுக்காற்றோடு கலந்து நான் உனக்கு உணர்த்தப் போகும் அந்த இரண்டாவது தெய்வீகச் செயல் என்னவென்றால், என் உயிர் கலந்த குழந்தையே, உன் மனதில் இருக்கும் பழைய கசப்புகளையும் வஞ்சங்களையும் சுட்டெரித்துவிட்டு ஒரு தூய்மையான வெற்றிடத்தை உனக்குள் நீயே உருவாக்கிவிட்டாய் அல்லவா? இப்போது அந்த சுத்தமான நெஞ்சத்தில் நாம் ஆழமாக விதைக்க வேண்டிய அந்த இரண்டாவது மாபெரும் செயல், எள்ளளவும் சந்தேகமில்லாத முழுமையான நம்பிக்கையும் வரம் கிடைப்பதற்கு முன்பாகவே நீ செலுத்தும் உன்னதமான நன்றியும் ஆகும். இதுவே நாளை உன் வாசலை தட்டப்போகும் அந்த நற்செய்தியை உன்பால் ஈர்க்கும் மாபெரும் காந்தமாகும். பல நேரங்களில் மனிதர்களாகிய நீங்கள் என்னிடம் வந்து கண்ணீரோடு வரத்தை கேட்கிறீர்கள். ஆனால் அந்த வரம் கிடைக்குமா? என் பிரார்த்தனை ஈசனுக்கு கேட்டிருக்குமா? அல்லது இதுவும் ஏமாற்றத்தில் முடியுமா என்ற ஒரு சிறு சந்தேகம் உங்கள் மனதின் ஓரத்தில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. நீ அறிவாயா என் மகனே, அந்த சிறு சந்தேகம் ஒரு விஷத்தை போன்றது. அது பெரும் மழையெனப் பொழிய காத்திருக்கும் என் அருளை தடுத்து நிறுத்தும் இரும்புச் சுவராக மாறிவிடுகிறது. நாளை உன்னை தேடி வரப்போகும் அந்த நற்செய்தி சாதாரணமானதல்ல. அது உன் பல வருடக் காத்திருப்பிற்கான பலன். உன் தலையெழுத்தையே மங்களகரமாக, தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பேரருள். எனவே இது நிஜமாகவே நடக்குமா? இந்த ஈசன் என்னை நிஜமாகவே கைதூக்கி விடுவாரா என்ற எந்த ஒரு சிறு கேள்வியும் பயமும் இனி உன் எண்ணத்தில் துளிர்க்கவே கூடாது. நான் உரைப்பது சத்தியம், நாளை உனக்கு நடப்பதும் சத்தியம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை, மலை போன்ற உறுதியை நீ உன் அணுக்கள் தோறும் நிரப்ப வேண்டும். இன்று நீ உறங்கச் செல்லும் போதும், நாளை அதிகாலை கண் விழிக்கும் போதும்,
நான் அளிக்கப் போகும் அந்த நற்செய்தி உனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது போன்ற ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியை, ஒரு பெருமிதத்தை உன் மனதிற்குள் நீ கொண்டு வர வேண்டும். அந்த நற்செய்தி உன் செவிகளை வந்தடையும் போது நீ எவ்வளவு ஆனந்தப்படுவாயோ, உன் கண்கள் எப்படி விரிந்து இன்பக் கண்ணீர் வடிப்பாயோ, உன் முகம் எப்படி பூரித்து மலருமோ, அதே எல்லையற்ற ஆனந்தத்தையும் மலர்ச்சியையும் இப்போதே உன் முகத்தில் நான் பார்க்க வேண்டும். உன் கைகளை கூப்பி நெஞ்சார முழுமையான பக்தியோடு, என்னை ஆளும் என் ஈசனாருக்கு கோடானு கோடி நன்றிகள். நான் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நான் கேட்டதை விட பன்மடங்கு பெரிதாக என் வாழ்வில் ஒளியேற்றி விட்டீர்கள் என்று முழுமையாக நம்பி எனக்கு நன்றி கூறு. வரம் உன் கைகளில் கிடைப்பதற்கு முன்பே எனக்காக நீ செலுத்தும் இந்த ஆழமான நன்றிதான் பிரபஞ்சத்தின் அத்தனை தடைகளையும் உடைத்துக்கொண்டு அந்த மாபெரும் நற்செய்தியை நாளை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் திறவுகோல். கஷ்டங்களும் கண்ணீருமே வாழ்க்கையாகிவிட்டதே. நாம் படும் பாட்டை பார்க்க இந்த உலகில் யாருமே இல்லையே என்று நீ விம்மி வெடித்த காலங்கள் முழுமையாக முடிந்துவிட்டன என் பிள்ளையே. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டதும் உன்னை உதாசீனப்படுத்தியதும் போதும். இனி அதே மனிதர்கள் உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள். உன் பின்னால் அரணாக என் திரிசூலம் நிற்கிறது. என் உடுக்கையின் நாதம் உன் வாழ்வில் மங்களங்களை இசைக்கத் தொடங்கிவிட்டது. இந்த இரண்டாவது செயலை நீ முழுமையாக எந்த ஒரு சிறு சந்தேகமும் இன்றி செய்து முடிக்கும்போது உன் உள்ளம் இதுவரை கண்டிராத ஒரு எல்லையற்ற அமைதியால் நிறைவதைக் காண்பாய். அந்த அமைதிதான் என் வருகையின் அடையாளம். இப்படி உன் மனதை முழுமையான நம்பிக்கையாலும் நன்றியாலும் நிரப்பிய பிறகு உன் இல்லத்திலும் உன் அன்றாடச் செயலிலும் ஒரு சிறு தூய்மைப்படுத்தும் தெய்வீக காரியத்தைச் செய்ய வேண்டும். அதுவே அந்த நற்செய்தி உன் இல்லத்தை தேடி வரும்போது அதற்கான சிவப்பு கம்பளமாக விரியும். நாளை உனக்கு கிடைக்கப் போகும் அந்த மாபெரும் வரத்தை எந்த தடையுமின்றி அப்படியே முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள நீ செய்ய வேண்டிய அந்த மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், என் உதிரத்தில் உதித்த என் உன்னதப் பிறவியே, உன் உள்ளத்தில் இருந்த பழைய வடுக்களை அழித்து அங்கு என் மீதான அசைக்க முடியாத பெருநம்பிக்கையை வளர்த்து விட்டாய். நான் அளிக்கப் போகும் அந்த மாபெரும் நற்செய்தி உனக்கு கிடைத்துவிட்டது என்ற அந்த எல்லையற்ற ஆனந்தத்தை உன் முகத்தில் பார்க்கும் போது கைலாயத்தில் இருக்கும் எனக்கே பெரும் உவகை பிறக்கிறது. உன் அகிலம் முழுவதும் இப்போது என் மீதான பக்தியால் மட்டுமே நிரம்பி வழிகிறது. இந்த தூய்மையான மனநிலையை நீ அடைந்த பிறகு நாளை உன்னை தேடி வரப்போகும் அந்த பொன்னான செய்தியை முழுமையாக வரவேற்க நீ செய்ய வேண்டிய அந்த மூன்றாவது உன்னதமான செயல், உன் அகத்தை தூய்மைப்படுத்தியது போலவே நீ வாழும் உன் புறத்தையும், அதாவது உன் இல்லத்தையும் எனக்கான ஒரு மாபெரும் தெய்வீக பீடமாக மாற்றுவதுதான். என் அன்பு மகனே, இத்தனை காலமாக உன் வீட்டின் சுவர்கள் உன் அழுகுரலையும் உன் பெருமூச்சுகளையும் உன் ஏக்கங்களையும் மட்டுமே உள்வாங்கியிருக்கின்றன. நள்ளிரவில் நீ உறக்கம் கலைந்து என் வாழ்வு இப்படியே இருண்டு விடுமா என்று நினைத்து தலையணையில் வடித்த கண்ணீர் அந்த அறையின் மூலைகளில் சோகத்தின் அதிர்வலைகளாகவே தேங்கி நிற்கிறது. உன்னைச் சுற்றியுள்ள காற்றில் ஒருவிதமான பாரமும் விரக்தியும் எதிலுமே பிடிப்பில்லாத ஒரு தன்மையும் குடிகொண்டிருப்பதை நீயே பலமுறை உணர்ந்திருப்பாய். ஆனால் நாளை உன் இல்லத்தின் வாசற்படியை தாண்டி வரப்போகும் அந்த நற்செய்தி சாதாரணமானதல்ல. அது உன் வறுமையை, உன் கவலைகளை, உன் தோல்விகளை ஒட்டுமொத்தமாகச் சுட்டெரித்து உனக்கொரு புதிய ராஜ வாழ்க்கையை அளிக்கப் போகும் என் பேரருள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒளி வெள்ளம் இருளும் சோகமும் சூழ்ந்திருக்கும் ஒரு சுழலுக்குள் வர இயலாது அல்லவா? எனவே நாளை உனக்கு விடியப்போகும் அந்த புதிய திருநாளை வரவேற்க இன்று மாலை முதலே உன் இல்லத்தை தூய்மைப்படுத்தும் அந்த மூன்றாவது மாபெரும் காரியத்தை தொடங்கிவிடு. உன் வீட்டின் மூலை முடுக்குகளில் படிந்திருக்கும் தூசிகளை அகற்றுவது போல உன் வாழ்வில் படிந்திருக்கும் பீடைகளையும் சேர்த்து நீக்குவதாக நினைத்து வீட்டைச் சுத்தப்படுத்து. நாளை அதிகாலை கதிரவன் கண் விழிக்கும் முன்பே பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அந்த புனிதமான நற்பொழுதில் நீ கண் விழிக்க வேண்டும். குளிர்ந்த நீரில் நீராடி உன் தேகத்தையும் உன் சிந்தனையையும்
முழுமையாக தூய்மைப்படுத்து. அதன்பின் உன் இல்லத்தின் பூஜை அறையை சுத்தப்படுத்தி அங்கு ஒளிரும் ஒரு நெய் தீபத்தையோ அல்லது நல்லெண்ணெய் தீபத்தையோ ஏற்று. அந்த தீபத்திலிருந்து வெளிப்படும் ஒற்றைச் சுடரின் ஒளி உன் வாழ்வில் இத்தனை காலமாகச் சூழ்ந்திருந்த காரிருளை தகர்த்தெறியும் என் நெற்றிக் கண்ணின் ஒளியாகவே நீ பாவிக்க வேண்டும். வாசம் வீசும் மலர்களை எனக்குச் சூட்டி நறுமணம் கமழும் சாம்பிராணியின் புகையை உன் இல்லம் முழுவதும் பரவச் செய். அந்த தெய்வீக நறுமணம் வீசும் திசையெங்கும் பஞ்சபூதங்களும் சாட்சியாக நிற்க என் சிவகணங்கள் சூழ்ந்து வந்து நாளை வரப்போகும் அந்த நற்செய்திக்கான பாதையை சீர்படுத்துவார்கள். அந்த தீபத்தின் முன் சமணமிட்டு அமர்ந்து உன் கைகளை குவித்து கண்களை மூடி ஓம் நம சிவாயே என்னும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, அந்த 5 எழுத்து நாதத்தை உன் அடிமனதின் ஆழத்திலிருந்து முழு ஈடுபாட்டோடு உச்சரி. நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் உன் வீட்டின் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி அங்கு பல வருடங்களாக தேங்கியிருக்கும் அத்தனை எதிர்மறைச் சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் சுக்குநூறாக உடைத்தெறிவதை நீயே உணர்வாய். அப்படி நீ மந்திரத்தை உச்சரிக்கும்போது உன் இல்லமே ஒரு மாபெரும் யாகசாலையாக மாறுவதை நீ அறியலாம். ஒரு மெல்லிய குளிர்ந்த காற்று உன் மேனியை தீண்டிச் செல்லும். உன் ரோமக்கால்கள் சிலிர்க்கும். உன் கண்களின் ஓரத்தில் இனம் புரியாத ஆனந்தக் கண்ணீர் துளிர்க்கும். அது சாதாரண நிகழ்வல்ல என் குழந்தையே. உன்னை ஆசீர்வதிக்கவும் நாளை வரப்போகும் நற்செய்தியை உன்னிடம் கையளிக்க முன்கூட்டியே நான் நேரில் வந்து உன் தலையை வருடிச் செல்லும் என் திருக்கரத்தின் ஸ்பரிசம் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள். இனி அந்த இல்லத்தில் சோகத்திற்கு இடமில்லை. மங்களநாதமும் வெற்றி முழக்கமும் மட்டுமே ஒலிக்கும் வண்ணம் அந்த இடத்தின் அதிர்வலைகளை நீயே மாற்றி அமைக்கப் போகிறாய். இப்படி உன் இல்லத்தையும் உன் தேகத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்தி எனக்கான வரவேற்பை நீ இத்தனை பிரம்மாண்டமாகவும் பக்தி சிரத்தையோடும் செய்து முடித்த பிறகு உன்னை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கிவிடும். ஆனால் அந்த நற்செய்தி எந்தவிதமான கர்ம வினைகளின் தடையுமின்றி உன்னைச் சேர ஒரு கடைசி தடையை நீ உடைக்க வேண்டும். பல ஜென்மங்களாகத் தொடரும் கர்ம வினைகளின் கணக்கை நேர் செய்யும் ஒரு உன்னதமான தர்ம காரியத்தை நீ செய்ய வேண்டும். நீ செய்யப்போகும் இந்தச் செயலில்தான் உன் தலைவிதியை எழுதும் பிரம்மனின் எழுதுகோல் என் கைக்கு முழுமையாக மாறப்போகிறது. நாளை உனக்கு கிடைக்கப் போகும் அந்த மாபெரும் நற்செய்தியை காலத்தின் எந்தச் சக்கரத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதபடி சாசனமாக எழுத நீ செய்ய வேண்டிய அந்த 4வது மாபெரும் புனிதச் செயல் என்னவென்றால், என் பிராணனுக்குச் சமமான என் பிரிய குழந்தையே, அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்தி என் அருளைப் பெறுவதற்கான அத்தனை தகுதிகளையும் நீ முழுமையாக உனக்குள் வளர்த்துக் கொண்டு விட்டாய். உன் வீட்டின் ஒவ்வொரு அணுவிலும் இப்போது என் பஞ்சாட்சர மந்திரத்தின் அதிர்வலைகள் மட்டுமே நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் பல பிறவிகளாக உன் ஆன்மாவில் ஒட்டிக்கொண்டிருக்கும் சில கர்ம வினைகள், நன்மைகள் உன்னை நெருங்கும்போது ஒரு சிறு இருண்ட திரையாக நின்று அதனை மறைக்கப் பார்க்கும். அந்த திரையை தீயிட்டுக் கொளுத்த தடைகளை தவிடு பொடியாக்கி உன் தலைவிதியை மங்களகரமாக மாற்றி எழுத நீ செய்ய வேண்டிய அந்த 4வது உன்னதமான செயல், பசியால் வாடும் ஓர் உயிருக்கு என் முகத்தை நினைத்து நீ அளிக்கும் நிபந்தனையற்ற உணவும் ஜீவகாருண்யமும் ஆகும். என் அன்பு மகனே, நீ பட்டினி கிடந்த இரவுகளும் ஒருவேளை உணவுக்காக நீ சிந்திய கண்ணீரும் எனக்குத் தெரியும். பசியின் வலி எவ்வளவு கொடியது என்பதையும் வறுமையின் பிடி எவ்வளவு இறுக்கமானது என்பதையும் நீ முழுமையாக உணர்ந்திருக்கிறாய். உன்னிடம் போதுமான வசதிகள் இல்லாத நிலையிலும் உன்னால் முடிந்ததை பிறருக்குக் கொடுக்க வேண்டும் என்று துடிக்கும் உன் ஈரம் கசிந்த இதயம் கைலாயத்தில் இருக்கும் எனக்கு மட்டுமே வெளிச்சம். நாளை உன்னை தேடி வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான நற்செய்தி எந்த பூர்வ ஜென்ம சாபங்களாலும் கர்ம தோஷங்களாலும் சிறு தடை கூட இன்றி உன்னை நேரடியாக வந்தடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த எளிய ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கக்கூடிய ஒரு தர்ம காரியத்தை உன்னை செய்யச் சொல்கிறேன். நாளை அதிகாலை நீ கண்விழித்து நீராடி தீபமேற்றி என்னை மனதார வழிபட்ட பிறகு உன் கைகளால் சிறிதளவு உணவையோ அல்லது தானியங்களையோ தயார் செய்து கொள். அது வாயில்லா ஜீவன்களான வானில் பறக்கும் பறவைகளாக இருக்கலாம்,
வீதியில் பசியோடு அலையும் நாய்களாகவோ ஆதரவற்ற பசுக்களாகவோ இருக்கலாம். அல்லது ஒருவேளை உணவுக்காக ஏங்கும் ஆதரவற்ற முதியவர்களோ பிச்சை எடுப்பவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களிடம் நீ அந்த உணவை கொடுக்கும்போது ஒரு சாதாரண மனிதனாக கொடுக்காதே. எந்தவிதமான பெருமையோ அகந்தையோ இல்லாமல் அந்த உருவத்திற்குள் பசியோடு காத்திருக்கும் ஈசனாகிய எனக்கே அந்த உணவை நீ ஊட்டுவதாக உன் மனதிற்குள் ஆழமாக நினைத்துக்கொள். சிவார்ப்பணம் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே அந்த உணவை அவர்களுக்கு வழங்கு. பசியால் சுருங்கிய அவர்களின் வயிறு அந்த உணவால் நிறையும் போது அந்த உயிரின் அடிமனதில் இருந்து வெளிப்படும் ஒரு ஆழமான நிம்மதி பெருமூச்சு இருக்கிறது அல்லவா? அந்த பெருமூச்சு சாதாரணமானதல்ல என் குழந்தையே. அது உன் அத்தனை ஜென்மங்களின் பாவக் கணக்குகளையும் சுட்டெரிக்கும் மாபெரும் நெருப்பு. அந்த உயிர் பசியாரி நெஞ்சார உன்னை வாழ்த்தும் அந்த ஒரு புனிதமான நொடியில் பிரம்மன் எழுதிய உன் பழைய சோகத் தலையெழுத்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு உன் வாழ்வில் நீ கேட்காமலேயே வரம் தரும் புதிய சாசனம் எழுதப்படும். தர்மம் தலைகாக்கும் என்பார்கள். ஆனால் இந்த ஜீவகாருண்யம் என்னும் தர்மம் நாளை உனக்கு வரப்போகும் நற்செய்தியை ஒரு காப்பரனாக நின்று உன் கைகளில் மிகத் திரும்பமாக கொண்டு வந்து சேர்க்கும். என்னிடம் இருப்பதே மிகக் குறைவு. என் கைகளிலேயே காசில்லை. நான் எப்படி பிறருக்கு கொடுப்பது என்று நீ சிறிதும் கலங்க வேண்டாம். நீ கொடுக்கும் உணவின் அளவிலோ பொருளின் மதிப்பிலோ என் ஆசீர்வாதம் இல்லை. நீ எந்த மனநிலையோடு எவ்வளவு அன்போடு அதை கொடுக்கிறாய் என்பதில்தான் அத்தனை தெய்வீகமும் அடங்கியிருக்கிறது. ஒரு பிடி சாதம் அல்லது ஒரு கைப்பிடி தானியம், அதுவும் இல்லையென்றால் கொளுத்தும் வெயிலில் தாகத்தால் தவிக்கும் ஓர் உயிருக்கு நீ கொடுக்கும் ஒரு குவளை தண்ணீர், இதை நீ உண்மையான அன்போடும் என் மீதான முழுமையான பக்தியோடும் கொடுக்கும்போது அதுவே பல கோடி யாகங்கள் செய்த பலனை உனக்கு உடனடியாக தேடித்தரும். இந்த உன்னதமான தர்ம காரியத்தை செய்து முடிக்கும்போது உன் ஆன்மா இதுவரை கண்டிராத ஒரு எல்லையற்ற தூய்மையையும் பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் உனக்கு துணையாக நிற்பதையும் நீயே உன் கண்களால் காண்பாய். கடந்த கால கசப்புகளை எரித்தாயிற்று. என் மீது முழுமையான நம்பிக்கையை வளர்த்தாயிற்று. அகத்தையும் இல்லத்தையும் தூய்மைப்படுத்தியாயிற்று. இப்போது தர்மத்தின் மூலம் கர்ம வினைகளையும் தகர்த்தெறிந்தாயிற்று. நாளை வரப்போகும் அந்த மாபெரும் நற்செய்திக்கான அத்தனை தெய்வீக வாசல்களும் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டு விட்டன. என் சிவகணங்கள் அந்த பொன்னான நற்செய்தியைச் சுமந்து கொண்டு உன்னை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். எல்லாம் தயாராகிவிட்டது என் பிள்ளையே. அந்த நற்செய்தி நாளை உன் செவிகளை வந்தடையும். அந்த வினாடியில் அது உன் கைகளில் முழுமையாகச் சமர்ப்பிக்கப்படும் அந்த மங்களகரமான தருணத்தில் நீ கட்டாயமாகச் செய்தாக வேண்டிய ஒரு கடைசி மற்றும் 5வது மாபெரும் செயல் ஒன்று உள்ளது. அதுவே உன் வாழ்நாள் முழுவதுக்கும் அந்த நன்மையை உன்னிடமே நிலைக்கச் செய்யும் முத்திரையாகும். அந்தச் செய்தி உன்னை வந்தடைந்த மறுநொடியே நீ செய்ய வேண்டிய அந்த மாபெரும் 5வது செயல் என்னவென்றால், என் உயிருக்கு உயிரான என் அருமை குழந்தையே, கர்ம வினைகளைத் தகர்த்து அகத்தையும் புறத்தையும் தூய்மை செய்து என் மீதான அசைக்க முடியாத பெருநம்பிக்கையோடு நீ செய்த தர்ம காரியங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் அத்தனை நல்வாய்ப்புகளையும் உனக்காக அகலமாக திறந்து விட்டுவிட்டன. நாளை விடியும் அந்த பொன்னான பொழுதில் உன் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் உன் எதிர்காலத்தையும் ஒளிமயமாக மாற்றி எழுதப் போகும் அந்த மாபெரும் நற்செய்தி உன் செவிகளை வந்தடையும். அந்த அற்புத தருணத்தில் நீ கட்டாயமாகச் செய்ய வேண்டிய அந்த 5வது மற்றும் இறுதியான உன்னதச் செயல் ஒன்று உள்ளது. இதுவே நான் உனக்கு அளித்த அந்த மாபெரும் வரத்தை உன் வாழ்நாள் முழுவதற்கும் எவ்வித குறையுமின்றி உன்னிடமே நிலைநிறுத்தப் போகும் வலிமையான அஸ்திவாரம். அந்த நற்செய்தியை நீ கேட்கும் அந்த வினாடி உன் தேகம் முழுவதும் ஒரு தெய்வீக அதிர்வு பாய்ந்தது போல சிலிர்க்கும். இது கனவா இல்லை நனவா என்று உன் மனம் ஒரு கணம் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போய் திகைத்து நிற்கும். இத்தனை காலமாக நீ அடைத்து வைத்திருந்த துன்பங்கள் அனைத்தும் உடைந்து உன் கண்களிலிருந்து நீரை அடக்க முடியாமல் ஆனந்தக் கண்ணீராக பெருக்கெடுத்து ஓடும். அந்த தருணத்தில் உன்னை அறியாமலேயே உன் உதடுகள் என் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கும்.
அந்த மாபெரும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீ செய்ய வேண்டிய அந்த 5வது செயல், எந்தச் சூழ்நிலையிலும் ஒரு துளி அளவும் அகந்தையை தலை தூக்க விடாமல், இது ஈசன் எனக்கு இட்ட மாபெரும் பிச்சை என்று முழுமையாக உணர்ந்து, கண்ணீரோடு மண்டியிட்டு என் பாதங்களில் உன் முழுமையான சரணாகதியைச் சமர்ப்பிப்பதுதான். என் பிள்ளையே, பல மனிதர்கள் வாழ்வில் பெரும் துன்பமும் வறுமையும் வரும்போது மட்டுமே என்னை தேடி ஓடி வருவார்கள். மணிக்கணக்கில் என் சன்னதியில் நின்று கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட வரம் கிடைத்தவுடனும், பெருஞ்செல்வமோ பெரிய வெற்றியோ கிடைத்தவுடனும், இது என் தனிப்பட்ட திறமையால் கிடைத்தது, என் அறிவாலும் என் கடின உழைப்பாலும் மட்டுமே எனக்கு கிடைத்தது என்று மெல்ல மெல்ல அகந்தையில் மிதக்கத் தொடங்குவார்கள். அந்த நான் என்ற அகந்தை முளைக்கும் அந்த நொடியிலேயே அவர்கள் பெற்ற தெய்வீக வரம் மெல்ல மெல்ல தன் சாநித்தியத்தை இழக்கத் தொடங்கும். ஆனால் என் அருளை முழுமையாகப் பெறப்போகும் என் குழந்தையான நீ அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை நான் மிக நன்றாகவே அறிவேன். இருப்பினும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியது என் முழுமுதற் கடமை அல்லவா? நாளை அந்த மாபெரும் நற்செய்தி உன் கைகளில் கிடைக்கும்போது, பல வருடங்களாக நீ ஏங்கிய வெற்றி உன் வசப்படும்போது, ஒரு துளி கர்வம் கூட உன் நெஞ்சில் நுழைய கட்டாயம் அனுமதிக்காதே. நானே எல்லாம் சாதித்தேன் என்ற எண்ணம் உன் மனதின் ஓரத்தில் வந்தவுடனே, ஓம் நம சிவாயே என்ற மந்திரத்தை உச்சரித்து அந்த தற்பெருமையை அங்கேயே சுட்டெரித்து விடு. அந்த நற்செய்தி கிடைத்த மறுகணமே உன் இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி வானத்தை நோக்கி பார்த்து, என் அகிலத்தை ஆளும் ஈசனாருக்கு கோடானு கோடி நன்றிகள். இது என் தகுதியால் வந்ததல்ல, என் அப்பன் ஈசனின் பெருங்கருணையால் எனக்கு கிடைத்த மாபெரும் கருணை. இந்த வரத்தை வைத்துக்கொண்டு நான் எப்போதும் அறத்தின் வழியில்தான் நடப்பேன். என் வாழ்வில் நீங்கள் வீசச் செய்த இந்த வசந்தத்தின் மூலம் என்னால் முடிந்த அளவு மற்ற ஏழைகளுக்கும் துயரத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மையை மட்டுமே செய்வேன் என்று முழு மனதோடு எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடு. நீ அடையும் அந்த வெற்றியின் மூலம் உன்னை சுற்றியுள்ள பசித்தோருக்கும் வலியால் துடிப்போருக்கும் நீ ஒரு சிறு ஆறுதலாகவோ வழிகாட்டும் விளக்காகவோ மாற வேண்டும். அதுவே நீ எனக்குச் செய்யும் உண்மையான கைமாறு. இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்கள், வலிகள், நீ தனிமையில் சிந்திய கண்ணீர், உன்னை தூற்றியவர்களின் ஏளனப் பேச்சுகள் அனைத்தும் நாளை காற்றோடு காற்றாகப் பறந்து காணாமல் போய்விடும். உன்னை யாருக்கும் உதவாதவன் என்று ஒதுக்கி வைத்த அதே உலகம் நாளை உன்னை ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்க்கும். அந்த மாபெரும் வெற்றியின் நேரத்திலும் நீ மிகவும் அமைதியாக, உதட்டில் சிறு புன்னகையோடு, எல்லாம் என் ஈசனுக்குத் தான் வெளிச்சம், எல்லாம் அவன் செயல் என்று பக்குவமாக கடந்து செல்ல வேண்டும். உன் வாழ்வில் இனி இருளுக்கும் கண்ணீருக்கும் தோல்விக்கும் இடமே இல்லை. இது முக்காலமும் சத்தியம். கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் திரிசூலத்தின் மீதும் என் உடுக்கையின் மீதும் ஆணையாகச் சொல்கிறேன், நாளை உனக்கு நடக்கப் போவது எல்லாம் மங்களகரமான நன்மையாகவே நடக்கும். உன்னை சுற்றியுள்ள அத்தனை தீய சக்திகளையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் நான் சுட்டெரித்து விட்டேன். உன் கவலைகளையெல்லாம் இப்போதே சுருட்டி தூக்கி வீசிவிட்டு, எவ்வித பாரமும் இல்லாமல் ஒரு சிறு குழந்தையைப் போல இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை உனக்காக பல வெற்றிகளைத் தாங்கிய ஒரு புதிய ராஜபாட்டை காத்து கொண்டிருக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் நிழலாக நான் உன்னோடு இருப்பேன். இனி எதற்கும் அஞ்சாதே. எழுந்து வா என் மகனே. பார்வையாளர்களுக்கான குறிப்பு. இந்த ஈசனின் வார்த்தைகள் உங்கள் மனதின் ஆழத்தை தொட்டிருந்தால், இது நிஜமாகவே உங்களுக்கான தெய்வீகச் செய்திதான் என்று உங்கள் ஆத்மா முழுமையாக நம்பினால், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த உலகிற்கும் பிரபஞ்சத்திற்கும் உடனே தெரியப்படுத்துங்கள். ஓம் நம சிவாய் என்றோ அல்லது எல்லாம் ஈசன் செயல், என் வரத்தை பெற்றுக்கொள்ள நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன் என்றோ கீழே உள்ள கருத்து பதிவேற்றில் கமெண்ட்ஸ் உங்கள் தூய்மையான எண்ணத்தை பதிவிடுங்கள். உங்கள் முழுமையான நம்பிக்கையே நாளை உங்களுக்கான மாபெரும் வரமாக உருமாறும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.